வணக்கம். வழக்கறிஞர் எல்டி தாஸ், அகில இந்திய யாதவ மகாசபை இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர். கடந்த ஜூலை 11, 2026 அன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய இந்தியர்களுடைய விடுதலைக்காக முதல் சுதந்திர போராட்ட மாவீரர் அழகுமுத்து கோனார் அவர்களுடைய உயிரை தியாகம் கொடுத்தாரு. அந்த வீரத்தை போற்றும் வகையில் உலகெங்கும் வாழக்கூடிய இந்திய மக்கள் அனைவரும் வெகு சிறப்பாக அவருடைய குருபூஜை விழாவை கொண்டாடினாங்க. ஆனால் தமிழகத்தினுடைய எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் முதல் இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் அழகுமுத்து கோனாருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பூலித்தேவனின் சேனாதிபதி என்று ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு புகைப்படத்தை அவரே உருவாக்கி அதை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணார். அப்படி பதிவு பண்ணும்போது அதை தொடர்ச்சியாக உடனடியாக எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லாருமே அவருடைய பதிவுகளில் போய் நீங்கள் தவறாக பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு கருத்து தெரிவிக்காங்க. ஆனால் மாற்றம் பண்ணலை. ஆனால் அதுக்குள்ளாகவே சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் போன்ற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இவர் பயன்படுத்தின இவர் உருவாக்கிய அந்த படத்தை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைய தினம் அகில இந்திய யாதவ மகாசபை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த யாதவ சமுதாய மக்களும் சமூக வலைதளங்களில் அவருக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம். அதற்கு அவருக்கு மட்டுமல்ல, சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாருக்கு மட்டுமல்ல, சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கும் எதிர்ப்பை பதிவு பண்ணோம். சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தன்னோட தவற அந்த சர்ச்சைக்குரிய புகைப்படத்தை, நிர்மல்குமார் உருவாக்கிய புகைப்படத்தை நீக்கிவிட்டு மாமன்னர் அழகுமுத்து கோனாருக்கு புகழ் வணக்கம் அப்படிங்கிற பதிவை வச்சுருந்தாங்க. ஆனால் நிர்மல்குமார் என்கிறவர் சாதிய வன்மத்தோடு அதாவது நான் உருவாக்கிய அந்த புகைப்படமும் சரி, வரலாறும் சரி, அவர் தான் தோன்றித்தனமாக உருவாக்கிய வரலாறு உண்மைதான் என்றால் மட்டுமே நான் மாவீரன் அழகுமுத்து கோனாருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பதிவு செய்வேன், இல்லை என்றால் அப்படிப்பட்ட பதிவே தேவையில்லை என்று ஒட்டுமொத்தமாக பதிவை டெலீட் பண்ணிட்டார். எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அழகுமுத்து கோனார் குறித்தோ இல்லை சுதந்திர போராட்ட தியாகிகள் பூலித்தேவனாக இருக்கட்டும், இல்லை கட்டபொம்மனாக இருக்கட்டும், இல்லை மருது சகோதரர்களாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பல தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய வரலாறு தெரிந்து அவர்களுடைய நினைவு நாட்களில், பிறந்த நாட்களில் பதிவு பண்ணணும். அப்படி எந்த ஒரு அறிவே இல்லாமல் தற்கூலித்தனமாக ஒரு முதல் இந்திய சுதந்திர போராட்ட மாமன்னருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில், அதுவும் ஒரு இரு சமூக மக்களிடையே பதட்டத்தை உருவாக்குற வகையில் செயல்பட்ட நிர்மல்குமாரை உடனடியாக பதவி நீக்கம், அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த யாதவ சமுதாயத்தோட கோரிக்கை. ஜாதியே கிடையாது, மதமே கிடையாது, நாங்கள் க்ளீன் பாலிடிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை முழங்கக்கூடிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இந்த விஷயத்தில் என்னென்னா, தன்னுடைய அமைச்சர் செய்த அந்த வரலாற்று பிழையை ஆமோதிக்கிற விதமாக அவர் அழகுமுத்து கோனாருக்கு மரியாதை செலுத்த நேரில் வரவே இல்லை, அரசு விழா வரவே இல்லை. அப்போ அவருக்கு தெரிஞ்சு இது நடக்குதா, இல்லை அவருக்கு தெரியாம நிர்மல்குமார் தனது சாதிய வன்மத்தோடு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறத முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கணும். அமைச்சர் வந்தாரு. ஆமா, அமைச்சர் ரெண்டு அமைச்சர் தனித்தனியா போட்டாங்க, அது வேற கதை. ஆனா சென்னையில சிலை இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த யாரு ராஜ்மோகன் போட்டு, நாங்க சொல்றது முதல்வர் வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, முதல் சுதந்திர போராட்ட தியாகிக்கு இதே ஒரு நடிகர்களோ சினிமா துறையில பிரபலங்கள் இறந்தா போய் துக்கம் சாரிக்கக்கூடிய முதல்வர் முதல் சுதந்திர போராட்ட தியாகி அவர் இறந்தா வரணுமா வேண்டாமா? கொள்கை தலைவராகவே நியாயப்படி பார்த்தா அழகுமுத்து கோனாரை இவர் கொண்டு வந்திருக்கணும். இது ஆமா, அது மட்டும் இல்லை, இந்த வருடம் அரசு விழா எதிர்கட்சி தலைவரும் மாலை சிலைக்கு மாலை போடல. அதே மாதிரி
ம- முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அந்த எடப்பாடியாருக்கு கூட இந்த தடவை வந்து அஞ்சலி செலுத்த போல. அந்த குரு பூஜைக்கு மரியாதை வந்து செலுத்தலை அலமுத்துக்கோன் தலைக்கு. இதை வந்து அரசியல் உள்நோக்கத்துக்காகவும் ஓட்டு வங்கி அரசியலுக்காகவும் இந்த சமுதாயத்தை பயன்படுத்துகிற இந்த அரசியல் தலைவர்கள் வந்து இதன் மூலமாக வந்து நாங்கள் அந்த வன்மையான எங்களோட கண்டனத்தை வந்து பதிவு பண்ணுறோம். இது தொடருமானால் நிச்சயமாக நாங்கள் இது ஒரு பெரிய போராட்டமாக வழிநடத்துவதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த நிர்மல்குமார் சர்ச்சைக்குரிய வகையில் கலவரத்தை தூண்டுற வகையில் பதிவு பண்ணதுக்காக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாவீரன் அழகுமுத்து கோனாருடைய சிலை தெற்கு பஜார் பகுதியில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய யாதவ சமுதாய மக்களை அனைவரையும் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணுவோம். அப்பவும் அவர் மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கல அப்படின்னா வரக்கூடிய அம்பே இடைத்தேர்தலாக இருக்கட்டும், இல்லை உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்களுக்கு எதிராக நாங்கள் வந்து களம் காண்போம். கேள்வி இருக்கா? ஏஐ தொழில்நுட்பத்தில் தெரியாம கூட சில பதிவுகள் வந்துடும். ஏஐ தொழில்நுட்பம் வந்து தெரியாம வந்திருக்கக்கூடிய பதிவா இருக்கலாம். இதுக்கு ஒட்டுமொத்தமா அரசியல் கட்சிகளை மொத்தமா குற்றம் சாட்டுறது தவறு இல்லையா? ஏஐ தொழில்நுட்பம் அவர் செஞ்சது, அவரோட உதவியாளர் கூட செஞ்சிருக்கலாம், அவர் செஞ்சதுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமோ ஒட்டுமொத்தமா ஒரு அமைச்சரை ஒரு அரசியல் கட்சியை குற்றம் சாட்டுவது தவறு இல்லையா? உதவியாளர்கள் லஞ்சம் வாங்கினதுக்கு தான் இன்னைக்கு பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து கைதாகிட்டு இருக்காங்க. அதே போல ஏஐ தொழில்நுட்பம் வந்து பதிவு பண்றது யாரோ ஒரு சாமானியன் பதிவு பண்ணலை. ஒரு சட்டத்துறை அமைச்சர், அவருக்கு சட்டம் தெரியும், அவர் சட்டம் தெரிஞ்ச ஒரு அமைச்சர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களை ஒழுங்கா வச்சு வேலை பார்க்காது அவருடைய தவறு. அந்த தவறுக்கு அவர் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். சாதாரண மனுஷன் இந்த தவறை வந்து செஞ்சா ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கலாம். ஒரு அமைச்சர் நாளைக்கு இதோட வரலாறு மாறும்போது மிகப்பெரிய ஒரு பிரளயமா வரும். ஏன்னா இதே பிரச்சனையை அழகுமுத்து கோனார் புகழுக்கு களங்கம் விளைவிக்க வகையில் சில லெட்டர் பேடு இயக்கங்கள் வந்து அவரை வந்து அழகுமுத்து கோனார் வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சும்மா அந்த சோசியல் மீடியாவில் போஸ்டர் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்கள் வந்து குறைக்கிற அந்த சூரியனை பார்த்து குறைக்கிற நாய் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஆனால் ஒரு அரசு பதவியில் அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் இவர் வந்து தன்னுடைய சாதிய வன்மத்தை ஒரு சுதந்திர போராட்ட தியாகிட்ட காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன, இவர் தொடர்ச்சியாக இவரோட கடந்த காலங்களில் இப்போ அமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறமே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ராமநாடு சிவகங்கையில பேசும்போது அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிராக குறிப்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பனை ரொம்ப தரைக்குறைவாக பேசி அமையவன்னு பேசியிருந்தார். இவரோட செயல்பாடுகள் தொடர்ச்சியாக யாதவ சமூகத்துக்கு எதிராகவே இருந்துகிட்டு இருக்கு. இதே திருப்பரங்குன்றம் அவர் சொந்த தொகுதியில் 35,000 யாதவ வாக்குகள் இருக்கு. அவர் யாதவருடைய வாக்கு இல்லாமலே இன்னைக்கு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரானாரு. அதாவது அரசியல் ரீதியா பேசினாலும் அவரு சொந்த சமூகத்தை சேர்ந்த யாரையும் இது வரைக்கும் அவர் திட்டவே இல்லை. அவர் வந்து என்னன்னா அவர் வந்து அவருக்கு நேரு டிடிவி தினகரன் எதுக்காக ஏசினார்னா அந்த எம்எல்ஏ அவங்க விலை பேசினாங்க, அந்த விஷயத்துல ஏசினார். இவரோட பதவிக்கு தேவைன்னா மட்டும்தான் ஏசார். இவர் பதவியை பயன்படுத்தி மற்ற சமூகங்களுக்கு இடையே ஒரு பகைமையை உருவாக்குறார். அதாவது அவரு ஒரு கட்சியில வேட்பாளர் பாட்டி ஜெயிக்க வைக்கிறாரு, அந்த வேட்பாளரை விலை கொடுத்து வாங்குறாரு. அவரோட நோக்கம் முழுக்க முழுக்க அந்த அமைச்சர் பதவியை ஜாதிய வன்மமாக ஜாதிய பகையை வந்து தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அந்த பகையை பூரா இன்னைக்கு தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது சொல்லுவாங்கல்ல ஊர்ல, எவனுக்கும் இது கிடைச்சா அர்த்தராத்திரில அர்ப்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரில கொடை பிடிப்பாங்கிற கரையா இவருக்கு ஒரு ஜாதி வெறி பிடிச்சவனுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சோன்னா இருக்கக்கூடிய மற்ற அனைத்து சகோதர சமுதாயங்களையும் ஒரு பகமையா உருவாக்கிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, நன்றி. போதும்.